செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு தாவேகா கட்சியில இணைந்தது தாவேகா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு நாஞ்சில் சம்பத் அவர் வந்தாரு. அவர் வந்து துப்புனா தொடச்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போயிடுவாரு. அதனால அவர் கட்சியில வர்றதுனால யாருக்கு எந்த ஒரு பலமும் இல்ல, பலவீனமும் இல்ல. இவங்களை தொடர்ந்து இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுகவோட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அரசல் புரசலா பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, நானே ஒரு தனி கட்சி அமைக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப என்னடானா தமிழக வெற்றி கழகத்துல வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் இணைய போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது மட்டும் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஏற்கனவே தாவேகா நிர்வாகிகளும் காங்கிரஸோட நிர்வாகிகளும் வந்துட்டு ஒரே மேடையில சந்திச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்களும் வந்துட்டு தாவேகா கட்சியில வந்துட்டாங்க அப்படின்னா தாவேகா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியா மாறிடுமா? இதனால வரப்போற சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது மாற்றம் நடக்குமா? திமுகவுக்கு இது பலவீனமா இருக்குமா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.